ராமநாமம் சொல்வதால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஏராளம். அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். நமது நாட்டில் பல இதிகாசங்கள், புராணங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அவற்றை நம் ஒரு கதையாக பார்க்கிறோம். அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்குது என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் வெளிநாட்டில் வாழும் வெள்ளைக்காரர்களுக்கு தெரியும். நம் முன்னோர்கள் சொன்ன அல்லது எழுதிய அனைத்திலும் ஒரு அறிவியல் இருக்கிறது என்பதை பற்றி. அதனால்தான் அவர்கள் நாடு மிகவும் வளர்ச்சியடைந்து இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் இது ஒரு கதை என்றே நினைக்கிறோம். அதனால்தான் நாம் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம். நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுத்திலும் ஒரு காரணமும் ஒரு அறிவியலும் இருக்கிறது. நம் முன்னோர்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்த பல மந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை இந்த ராமநாமம். ராமநாமம் மனிதனுக்கு முக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இந்த ராமநாமம் சொல்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் ஏராளம். நம் உடலுக்கு தேவையான சக்தி நமது வயிற்றுப்பகுதியில் இருந்துதான் கிடைக்கிறது. ராமநாமம் சொல்லும்போது வயிற்றுப்பகுதியில் ஒருவித அழுத்தமும் அதிர்வும் உண்டாக்கும். வயிற்றில் ஒருவித அழுத்தம் ஏற்படும் போது வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகளை இது வெளியேற்றும். நமது வயிற்று பகுதியில் நமது உடலுக்கு பல வேலைகளை செய்யும் உறுப்புகள் மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல் போன்ற உறுப்புகள் இயங்குகின்றன. நாம் சாப்பிடும் உணவு இந்த உறுப்புகள் மூலம் சத்துக்கள் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு உடல் முழுவதும் பரவுகின்றது. இந்த உறுப்புகளை எல்லாம் மணிப்புரக சக்கரத்தின் கீழ் இயங்குகின்றன. இந்த மணிப்புரக சக்கரம் நமது வயிற்றுப்பகுதியில் இருக்கிறது. இந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கும் உறுப்புகளை பாதுகாக்க நமது சித்தர்களாகிய நம் முன்னோர்கள் ராமா என்னும் 2 எழுத்து மந்திரத்தை கண்டுபிடித்தனர். இந்த மந்திரத்தை தினமும் கூறுவதால் மணிப்புரக சக்கரம் முழுமையாக இயங்குகின்றன. நமது உடல் வளர்ச்சிக்கும் நம்மோட ஆரோக்கியத்திற்கும் இந்த ராமநாமம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ராமநாமம் மந்திரமில்லை, இது ஒரு அறிவியல். ராமநாமம் சொல்லும்போது அலைப்பாயும் மனம் அமைதி நிலையை அடையும். இந்த ராமநாமத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நாமும் சொல்வோம். ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.